நான் உங்கள் பிரசன்னா தேர்ட் விஷன் சேனலுக்காக. இன்னைக்கு நம்ம லைஃப்ல யாரா இருந்தாலும் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் பெரிதாக வளர வேண்டும், சமுதாயத்தில் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டியவனாக நான் மாற வேண்டும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கான செயல்களை நம்ம செய்கிறோமா? நார்மலான ஒரு வாழ்க்கையை வரலாறாக மாற்றுறதுக்கு முடியுமா? அப்படி மாற்றுறதுக்கு நம்ம முதல்ல என்னென்னலாம் நம்ம பண்ணணும்? எனக்கு சிறு வயதிலிருந்தே எனக்கு இந்த படம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நம்ம நாகேஷ் சார் ஒரு படம் ஒன்று நடிச்சிருப்பார், எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படம் எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அருமையான படம். அநேக மக்களுக்கு அது பிடிச்ச படம் தான். அது இந்த ஏஜ் குரூப் அந்த ஏஜ் குரூப் அப்படின்லாம் கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் அந்த படம் பிடிச்சிருக்கும். அந்த படத்துக்காக இப்போ நம்ம விளம்பரம் கொடுக்கல, அந்த படத்தில் வரும் செய்தியை நம்ம என்ன எடுத்திருக்கோன்றது தான் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு பாட்டு ஒன்று உண்டுங்க, அழகான ஒரு பாட்டு, வெற்றி வேண்டுமா போட்டு பாருங்கள் எதிர்நீச்சல். அந்த வரிகள் உண்மையிலேயே ரொம்ப சரியான ஒரு விஷயமாக நம்மளுடைய இந்த டாபிக்கு அதை எடுத்துக்க முடியும். நார்மல் லைஃப் வாழ்கிறதுக்கு நார்மலாக ஒரு மனிதன் பிறக்கிறான், அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்புறம் வளர்கிறாங்க, அடுத்து வேலைக்கு போகிறாங்க, நார்மலாக ஒரு மேரேஜ் ஒன்று நடக்குது, அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க, அவங்களுக்கு ஏஜ் ஆகுது, அவங்க வாழ்க்கை முடியுது, அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்குன்றது வேற. ஆனால் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அதோடைய ஸ்கூல் டைம் முடித்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது டிஃப்ரெண்ட்டாக யார் யோசிக்கிறாங்களோ, அதாவது எல்லாருமே வேலைக்கு தான் போகிறாங்க, ஆனால் நான் அந்த வேலைக்குன்னு போகிறது இல்லாமல் நான் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுவே ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங் தான். இன்னைக்கு நிலையில குழந்தை பிறந்த உடனே எந்திரிச்சு நிற்கிறத, தனியாக நிற்கிறான், தனியாக நடக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஆனால் அவனுடைய பருவ வயது வந்த உடனே அவன் ஒரு தொழில் செய்ய போறேன் அப்படின்னு அவன் சொன்னான்னா நம்ம எல்லாரும் பயந்துடுறோம். அவன் அதை சொல்றான், தொழில் செய்ய போறேன்னு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள சாதாரண விஷயமா வரலங்க. ஏதோ சம்திங் அவங்க ஒரு சாதிக்கக்கூடிய விஷயத்துக்காக அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை சாதிக்க போறாங்க, அந்த இடத்துல அதை பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண போறாங்க, அவங்களுடைய தாட் அது இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க அந்த 18 20 வயதுல இருந்து 25 வயதுல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 25 30 வயசு வரும் பொழுது அவங்க ஒரு இடத்துக்கு போயிருக்க முடியும். அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் அதிகமான சாதனைகளை அவங்களால பண்ண முடியும். வாழ்க்கையை வரலாறாக மாற்றுவது அவ்வளவு ஈஸி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க. கஷ்டம்தான். ஆனா அதுக்கு உதவி நம்ம பண்ணலாம். ஒருவேளை நம்மளா சொல்லி எந்த ஒரு குழந்தைகிட்டையும், பெண் குழந்தைகிட்டையோ ஆண் குழந்தைகிட்டையோ போயிட்டு நீ தொழில் பண்ணு, நீ இந்த இடத்துல நீ இவ்வளவு பெரிய ஆளா நீ வரணும் அப்படின்னு நம்ம சொல்றதுனால யாரும் வராதுங்க. நம்ம சில பேர் நிறைய அந்த தப்பு பண்றோம். நான் டாக்டர் படிக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல, அதனால என்னோட சந்ததியை, என்னோட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், பேர பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். நான் டீச்சர் ஆகணும், நான் டீச்சரு, எங்க அப்பா டீச்சரு, அதனால பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய பிள்ளைங்களே, என்னோட பேர பிள்ளைங்களையும் நான் டீச்சர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நீங்க அந்த குழந்தைங்க மேல நீங்க திணிக்கிறீங்க. அந்த தவறை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எப்ப நார்மலான ஒரு வாழ்க்கையை வரலாறாக மாற்ற முடியும்னா
அந்த விஷயம் எதை செஞ்சாலும் அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கணும், செய்யக்கூடிய எனக்கு அது பிடிச்சிருக்கணும், மனமுகுந்து அதை நான் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். எப்போ என்னுடைய முழு ஃபோக்கஸும் எனக்கு அதுக்குள்ள இருக்குதோ நிச்சயமாக அதுல இருந்து அவங்க என்ன பண்ண முடியுங்க, வெற்றி அடைகிறாங்கன்றதை விட அதுல இருந்து என்ன பண்ணலாம் அவங்க, அது அது ஒரு புது விதமான ஒரு டேர்னிங்கை அவங்க வந்து அந்த இடத்துல பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களோட யோசனை, இவங்களுக்கு பிடிச்ச விஷயம், அதை அவங்க செய்ய செய்ய அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு விஷயத்தை அங்கே கண்டுபிடிப்பாங்க. அன்னைக்கு காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரையும் அவங்களுடைய எண்ணப்படி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அது எப்படி அந்த ஃபுல் ஃபோக்கஸாக செய்கிறாங்களோ அப்போ தான் அதில் அந்த ஒரு எடுத்த முயற்சியில் ரொம்ப பெரிய லெவலில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆகையினால நம்ம வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசைகளையும் கனவுலையும் நீங்கள் வந்து இவங்களை நம்மளுடைய பிள்ளைங்க மேலேயும் நம்மளுடைய பேர குழந்தைங்க மேலேயும் நீங்கள் திணிக்காதீங்க. அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் முட்டுக்கட்ட முடிஞ்ச அளவுக்கு போடாதீங்க. அதற்காக குழந்தைகளே உங்களுடைய ஆசை கனவுகளும் நல்ல விதமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சொல்லிட்டோன்றதுக்காக நம்ம அதை வந்து வேறு விதமான வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு படம் வரைகிறது வருது. சமீபத்தில் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. நான் எப்பயுமே வந்து வெளியில் போனேன்னா வெயிலுக்காக கிளாஸ் போட்டு உட்கார்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம், எல்லாருமே பண்ணுறது தான். ஒரு பையன் என்னை வந்து மிஞ்சி போனால் ஒரு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு ½ hour தான் என்னை பார்த்தான். அடுத்து கொஞ்ச நேரத்துலலாம் அவன் வந்து என்னை பார்த்தது வீட்டுக்கு போயிட்டு வரைஞ்சி நான் எப்படி கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பேனோ அதே இதை என்னை வரைஞ்சி அனுப்பிச்சி விடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தன்னறியாமல் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த விஷயங்கள் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஊக்கப்படுத்துங்க. எங்களுடைய பள்ளி காலத்தில் கடலை மிட்டாய், பர்ஃபின்னு சொல்லுவோம் இங்கே, கடலை மிட்டாய். அந்த கடலை மிட்டாயை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கி சாப்பிட்ற காலம் அது. எங்கள் கூட படித்த நண்பர்களில் சில பேர் அதை பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டு, அப்பெல்லாம் நாங்கள் படிக்கும் போது 25 காசு மேக்ஸிமம் பெருசு. இப்போ இருக்கிற 5 ரூபாய் வந்து 5 ரூபாய் இல்லை 2 ரூபாய் இதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பெரிய உள்ளது 50 காசு தான் அன்னைக்கு. அதை விற்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி செஞ்சவங்க பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம படிக்கும் காலத்திலையும் வளரும் காலத்திலையுமே நமக்கு அது தெரிய வரும். நம்ம தொழிலில் போகிறோமா, நம்ம அதுக்காக எல்லாருமே சொல்கிறாங்கன்றக்காக நான் டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும். உங்களுக்கு என்ன தோணுதோ, குழந்தைங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பெரியவங்க பெற்றோர்கள் அதை வந்து ஊக்கப்படுத்துங்க. அப்போதான் ஒருவேளை அவங்களுடைய முயற்சியில் அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுவாங்க. நீங்க மட்டும் இல்லைங்க, உலகமே அவங்கள நம்பலனாலும் அவங்களுடைய தன்னம்பிக்கை என்னைக்குமே இழக்க மாட்டாங்க. அந்த பாலை உங்க மேல தூக்கி போட மாட்டாங்க. நீங்க சொன்னதுனால தானே இதை படிச்சேன், எனக்கு வராதுன்னு சொன்னனே, இன்னைக்கு நான் இப்படி ஆயிட்டேனே, இவ்வளவு கஷ்டப்படுறேனேன்றதை உங்ககிட்ட திணிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது அதுல எவ்வளவு தோற்றாலும் மீண்டும் மீண்டும் அவங்க அதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால இதை நீங்க எல்லாருமே இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிலைமைக்கு யாருடைய எதிர்காலத்தையும் யாரும் தீர்மானிக்க முடியாது, அடுத்தவங்க யாரும் தீர்மானிக்க முடியாது. என்னுடைய எதிர்காலத்தை நான் தான் தீர்மானிக்கணும். அந்த மாதிரி குழந்தைங்க கையிலையும் இல்லை யாராவது வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ஊக்கப்படுத்துங்க. உன்னால் முடியும், பண்ணு அப்படின்றத ஊக்கப்படுத்துங்க. அப்போ தான் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சு அதில் அவங்க பெரிய லெவலில் வெற்றி அடைவாங்க. அப்போ தான்
நம்மளை மாதிரி அந்த வாழ்க்கை நார்மலான வாழ்க்கையாக இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறாக கண்டிப்பாக மாறுங்க. நன்றி நேயர்களே. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.